உண்மை, உழைப்பு, விடாமுயற்சி மூன்றும் இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். வணக்கம், நான் உங்கள் ரேஸ்டெக் டேவிட். நாம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் ரோட்ல இருக்கிற JRM பெர்ஃபெக்ட் இடைமேடையில் தான் இருக்கிறோம். அண்ணன் செல்வின் அண்ணனுக்கு நம்ம வேபிரிட்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல முறையில் ஓடிட்டு இருக்கு பார்த்துங்க. இது வரைக்கும் எந்த விதமான சர்வீஸ் காலும் வரல. இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ நாங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போவோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன், 9952516107. நீங்க எப்போனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சர்வீஸா இருந்தாலும் சரி, புது வேபிரிட்ஜ் வேணும்னாலும் சரி, இல்ல பழைய வேபிரிட்ஜை நீங்க ஆல்டர் பண்ணாலும் கூட எங்களை நீங்க தயவாக கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அண்ணன் தான் செல்வின், நம்ம JRM இடைமேடையோட ஓனர். செல்வின் இப்போ நம்ம ரேஸ்டெக்கை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. வணக்கம், என் பேர் செல்வின் துரை. இடமேடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கினேன். அப்போ சகோதரர் ரஞ்சித் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கொட்டேஷன் கிடைச்சது. அந்த கொட்டேஷன்ல மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்ல, அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், எனக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஆகவே அது ஓரளவு ஒத்து போச்சு. நம்ம பார்க்க சொல்ல கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டாகவும் இருந்துச்சு. சரி, எப்போ வேணாலும் நம்ம திருநெல்வேலி தானே, எப்படியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தேன். எனக்கு அந்த காங்கிரீட் போடுறதுல இருந்து எல்லா வேலையுமே ரிஸ்க் எடுத்து வெளியே இருந்து ஆள் கொண்டு வந்து அவங்களே இங்கே தங்கி இருந்து செஞ்சு தரும்படியா நல்ல வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வரைக்கும் போட்டோ வர்ற மாதிரி சாஃப்ட்வேர் யார்ட்டையும் கிடையாது. தூத்துக்குடியும் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி இல்லை. முதல் முறையா பில்லுல வண்டியோட அந்த வாகனத்தோட போட்டோ வரும்படியா ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தாங்க. அது எனக்கு நல்ல அளவுல நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பார்த்தோன்னா இப்போ 3 வருஷம் தாண்டிட்டு, ஒவ்வொரு வருஷமும் சீல் வைக்கிறதுல இருந்து நான் ஞாபகம் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்களாவே எனக்கு போன் அடிச்சு, அண்ணா உங்களுக்கு சீல் வைக்கிற டைம் வந்துருச்சு, நீங்க சீல் வைக்கணும், ரெடியா இருங்க, அலர்ட்டா இருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அவங்களோட வேலையாட்களை அனுப்பி எல்லாம் பார்ப்பாங்க, சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சீல் அடிக்கிறதும் அவங்களே சீல் அடிச்சு கொடுத்துருவாங்க. சீல் அடிக்கிறதுக்கு வெளியே இருந்தும் நிறைய பேர் கேட்டாங்க. அதையும் பார்க்கும்போது வெளியே விட கொஞ்சம் ரீசனபிளான ரேட்ல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரேட்ல பண்ணி தர்றாங்க. சர்வீஸை பொறுத்தவரையில எப்பவும் போன் அடிச்சாலும் சரி உடனே அட்டன் பண்ணுவாங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினால அட்டன் பண்ண முடியலன்னா திருப்பி அண்ணன் கூப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிகவும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு அதுக்கு பிறகு இந்த வேபிரிட்ஜ் வச்சு அடுத்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல பக்கத்துல ஒரு ஹோட்டல், இங்க லேத்தூர் ஷாப்பு, ஒரு வாட்டர் சர்வீஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்கு. மக்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. சர்வீஸை பொறுத்தவரையில உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஃபுல் வாரண்டியே கொடுக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு மேல என்ன சொல்லுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். மக்கள் தொடர்பு கொள்ளுங்க. பேமெண்ட் வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க நீங்க இந்த யூடியூப்பை பார்த்து நேரடியா அவங்ககிட்ட பேசினாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கைண்ட்னஸ், அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களுடைய அந்த ஒரு இன்முகத்தோட நமக்கு பணி செய்யறதுல ரொம்ப சிறப்பா பண்ணி தருவாங்க.